விடாமுயற்சி இந்த படத்தோட டீசர் ஒரு வழியாக 2 வருஷம் கழிச்சு வந்திருக்கு. இது எப்படி இருக்குது அப்படின்னா, அஜித் ஃபேன்ஸுக்கு இந்த குசேலன் படத்தில் வடிவேலு சார் போயிட்டு ரஜினி சாரை பார்த்துட்டு ஒரு ஷாக்கில் இருப்பார். அந்த மாதிரி தான் இருக்குது உண்மையாக சொல்லணும்னா. ஒரு அஃபிஷியலாக இந்த டேட்டில் இந்த டைமில் தான் விட போகிறோம் அப்படின்னு இல்லாமல் சடனாக வந்து விட்டுட்டாங்க. சரி நைட்டு 11 மணிக்கெலாம் வந்து எங்கே 6 மணி சொன்னாலே டீசர் வராது, 11 மணிக்கு வரவா போகுது அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்து அப்படின்னு தான் சொல்லலாம். உண்மையாக இந்த படத்தோட டீசர் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு ஹாலிவுட் படம் மேக்கிங் ஒரு ஒரு வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி வந்து தலையோட பில்லா 2 இது மாதிரி படத்தில் தான் இது மாதிரிலாம் ஒரு மேக்கிங் ஸ்டண்ட்டெல்லாம் வந்து பார்த்துருக்கோம். படம் உண்மையிலே சீரியஸாக இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இந்த படத்தில் சீரியஸ்னஸ் தான் இருக்கும் போல். அந்தளவுக்கு வந்து வேறு லெவலில் இருக்குது. அனிருத்தம் இது வரைக்கும் பண்ணாத அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மியூசிக் ஒன்று பண்ணியிருக்கிறாரு. ஓகே, இப்போ டீசரை வந்து அப்படியே பார்ப்போம் லைட்டாக எப்படி இருக்குன்னு. ஓப்பனிங்கில் வந்து பார்த்தோம்னா அந்த அசர்பைஜான் அதே ஒரு பாலைவனம் மாதிரி ஒரு இடத்த வந்து காட்டுறாங்க. ஒரு ஹைவே, அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா கும்பலாக கிட்டத்தட்ட ஒரு ஜெயிலர் படத்தில் அந்த ஒரு எஃபெக்ட் இருக்குது. ரஜினி சார் வந்து அந்த செகண்ட் ஹாஃபில் ஒரு ஹைவேல அப்படியே நின்றுட்டு இருப்பார் பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அர்ஜுன் சார் ஷேடோவில் இறங்குறாரு. ஃப்ரேம் டு ஃப்ரேம் வந்து மகிழ் திருமேனி அப்படின்னாலே பார்த்தோம்னா அந்த ஃப்ரேம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பின்னுவார். இப்போ தடம்லாம் பார்த்தோம் அப்படின்னா அருண் விஜய்க்கு வந்து ஒரு க்ளோஸில் வந்து காமிச்சாலும் ஒரு மிட் ஷாட்டில் வந்து காமிச்சாலும் அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு வேறு லெவலில் அந்த சினிமாட்டோகிராஃபி ரொம்ப ஒரு டெக்னிக்கலாக வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிரெக்டர் மகிழ் திருமேனி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுதான் அதே வேலையை தான் இதுலேயும் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ரெஜினா கசன்ட்ரா அண்ட் அர்ஜுன் அவங்களாம் வந்து வராங்க. ஸோ அவங்களோட லுக் அப்படிங்கிறது பார்க்கும்போதே இவங்க தான் ஒரு பெரிய வேலையை பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஏகே அவரோட என்ட்ரி மாதிரி சும்மா அந்த ஆரம்பமில் எஸ்கலேட்டரில் வர மாதிரி அப்படியே காரோட அந்த பின்னாடி ஓப்பன் பண்ணுற மாதிரி ஏகேவை வந்து காட்டுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப வருஷம் கழித்து வந்து தலையை பார்க்குறது. ஸோ த்ரிஷா மேடம் ஆனால் இன்னும் சில போலீஸ் ஆஃபீஸர் வராரு, லைட்டாக பீஸ்ட் வாடை அடிக்குதுன்னு சொல்லலாம். அப்புறம் ஒரு இதெல்லாம் காட்டுறாங்க நியூஸு. தலை அந்த லுக்கு இந்த விடாமுயற்சியில் என்ன ஒரு லுக்கோ அந்த லுக்கு அப்படியே வச்சுருக்காரு. மனுஷன் கார்லேருந்து நடக்கிறாரு, வேறு லெவலில் இருக்குது பார்க்கவே. அப்படியே எப்படா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எல்லாருக்காண்டையும் மண்ணை தூவிட்டாருன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா எல்லோரும் குட் பேட் அக்லி தான் பொங்கலுக்கு வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தோம்னா விடாமுயற்சியே வந்து பொங்கலுக்கு வந்துருச்சு. அதுதான் எப்போன்னு கணிக்கவே முடியாது. அஜித் சாரை பொறுத்த வரைக்கும் அவரை இன்னுமே நம்ம கணிக்கவே முடியாது எப்போ என்ன பண்ணுவார்னு. ஸோ இது ஒரு சூப்பரான ஹாப்பி நியூஸு. ஸோ ஒரு சேடான ஒரு மொமெண்ட்டு ஏதோ ஒன்று நடக்குது. ஸோ த்ரிஷா அஜித் இவங்க 2 பேர் தான் பேர். இவங்க ஃபேமிலியில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. இந்த ஹைவேல ஒரு பெரிய ஒரு சம்பவம். எனக்கு இன்னும் வினோத் தான் இதை டைரக்ட் பண்ணாருன்ற மாதிரி இருக்குது. ஸோ ஹைவே, லாரி, ஜீப்பு, வேனு அப்படி இப்படின்னு வந்து போயிட்டுருக்கு. ஆக்ஷன் பேக்கடாக. ஸோ ஏகே ஒரு ஷாட்டில் அந்த மிரர் ஷாட் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து அப்படியே ஃபீல் பண்ணுறாரு. ஸோ ஏதோ அதான் பில்லா 2 எண்ணெய் எறிந்தாலே இதெல்லாம் வந்து பாரம்பம் இதெல்லாம் ஒன்றா சேர்த்தா ஒரு டீசராக இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ எல்லாமே ஓகே ஒரு நார்மலாக இருக்குது. இதுவரெல்லாம் பார்க்கும்போது உண்மையாக சொல்லணும் இந்த டீசரோட லாஸ்ட்டு 15-20 செகண்டு வேறு லெவல். தலை வந்து சும்மா அப்படியே அந்த ரத்த கிளறியில் அப்படியே போகிறாரு. அதுதான் எல்லாமே கைவிட்ட போது நீ உன்னை நம்பு அப்படிங்கிறாங்க. அப்படியே ட்ரிஃப்ட் அடிக்கிறாரு, ஷார்ட்டை ஒரு சண்டை ஒரு கிக்கு ஒன்று வைக்கிறாரு. அவனை விடாமுயற்சி ட்ராப் பண்ண சொல்லிங்க உங்களுக்கு தான்டா இந்த கிக்கு அப்படிங்கிற மாதிரி ஹேட்டர்ஸ்க்கு ஒரு சரியான ரிப்ளை. ஸோ தலை வேறு லெவலில் வந்து வந்திருக்காரு. ஸோ விடாமுயற்சியோட அஃபிஷியலான அந்த டைட்டில் அந்த ஒரு டிசைனிங்கும் சூப்பராக இருக்குது. ஆரவ் கன் வச்சிட்ருக்கிறாரு லாஸ்ட்டில். ஏகே அப்படியே பாயிண்டில் அப்படி நிப்பாட்டுறாரு. இதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்க போகுது. பட்டு பொங்கலுக்கு ஏகே இந்த படத்தை விடுறதை விட தீபாவளிக்கே விட்டுருக்கலாம். ஏன்னா பொங்கலுக்கு வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் வந்து டார்கெட்டு. ஸோ பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு கேஜிஎஃப் வந்து இன்றைக்கி எல்லாருமே குடும்பமாக கொண்டாடுறாங்க ஒரு ஆக்ஷனை. ஸோ இந்த படத்துடைய அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸையும் வந்து குடும்பமாக கொண்டாடுவாங்க. பொங்கல் வெளியீடு இதுதான் வந்து ஒரு சந்தோஷமான நியூஸு. இப்போ ஏகே ஃபேன்ஸுக்கு என்ன ஒரு சந்தோஷமான செய்தி அப்படின்னா, அடுத்து வரப்போகிற படங்கள் விடுதலை பார்ட் 2 நிறைய படங்கள் வந்து வரப்போகுது. புஷ்பா 2 இதெல்லாம் வந்து அடுத்த ஒரு 1-1.5 மாதத்துக்கு தேட்டரில் சும்மாவே வந்து மற்றவங்க படத்தெல்லாம் போய்ட்டு கடவுளே அஜித்தேன்னு கத்திட்டு இருப்பாங்க தலை ஃபேன்ஸு. இதை பார்த்துட்டு இந்த டீசர்லாம் போடும்போது தேட்டரில் இன்டர்மிஷனில் ஓப்பனிங்லலாம் பார்த்தோம்னா தேட்டர் ஜாலியாக வந்து செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. அஜித் ஃபேன்ஸுக்கு இப்போயே செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக மியூசிக், சினிமாட்டோகிராஃபி எல்லாமே வந்து இந்த படத்தில் வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. ஒரு லியோக்கு என்ன ஒரு ஹைப் இருந்ததோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அது மாதிரி தான் இருக்குது. இப்போ பார்க்கும்போது இந்த டீசரை கண்டிப்பாக ஒரு பெரிய சம்பவம் இருக்குது இந்த பொங்கலுக்கு. இதை தான் நான் ஆசைப்பட்டேன். ஃபஸ்ட்டு விடாமுயற்சி வரணும், அதுக்கப்புறம் குட் பேட் அக்லி வரணும்னு. ஒரு வேளை வந்து இதுவே நடந்துருச்சு. ஸோ விடாமுயற்சி எஃபர்ட்ஸ் நெவர் ஃபெயில்ஸ். ஸோ வேறு லெவலில் ஒரு சம்பவம் வந்து கண்டிப்பாக பண்ணும்போது தமிழ் சினிமாவில். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பொங்கல் யார் வேணால் வரட்டும், இது தலை பொங்கல் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஒரு 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 செலிப்ரேஷன் வந்து இருக்க போதுன்னே சொல்லலாம்.
ஸோ நீங்கள் யாராவது விடாமுயற்சி டீசர் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.